ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி உங்க ஸ்லீப் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டிய இம்ப்ரூவ் பண்ண போறோம்னு தான். ஈவன் ஒரு பேட் நைட் ஸ்லீப் வந்துட்டு உங்களுக்கு நார்மலா இருக்கலாம். பட் டெய்லி நீங்க தூங்க கஷ்டப்படுறீங்கன்னா, அது உங்க பாடியோட ஓவரால் ஹெல்த் அஃபெக்ட் பண்ண ஆகிடுங்க. ஸோ இந்த சூப்பரான 6 சிம்பிள் சயின்டிஃபிக்கல் ப்ரூவன் டிப்ஸை வச்சு நம்ம எப்படி ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஒரு நல்ல தூக்கத்துக்கு ரெகுலர் டைமிங் ரொம்ப முக்கியங்க. டெய்லி சேம் டைமில் படுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் காலையில் எழுந்துறதுக்கு பழகிக்கோங்க. ஈவன் நீங்கள் வீக் டேஸ் ஆர் வீக்கெண்டாக இருந்தால் கூடங்க. ஏன்னா உங்கள் பிரெயின் வந்துட்டு ஒரு மாஸ்டர் கிளாக் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். அது நீங்கள் ரெகுலராக என்ன நடக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்பர் 2, ரூம் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கோல்டு வெதரில் நம்மளுக்கு ஈஸியாக தூக்கம் வந்துடுது. அதே வந்துட்டு ஹீட்டான வெதருக்கு நம்ம உடம்பு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுது. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஏசி இல்லை ஃபேன் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரூம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்பர் 3, நைட் டைமில் லைட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மெலட்டோனின்ற ஸ்லீப் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறது கஷ்டமாக இருக்குங்க. ஸோ நைட் தூங்க போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி இந்த ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஃபோன்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு ஒரு டார்க் ரூமில் வந்துட்டு படுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. இல்லைனா ஒரு ஐ மாஸ்க் வந்துட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். நம்பர் 4, நீங்கள் நைட் ரொம்ப நேரம் படுத்துமே உங்களுக்கு தூக்கம் வரலாம். எழுந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் இல்லை ரீடிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பிரெயின்மே கொஞ்சம் டயர்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் வரத்துக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்பர் 5, காஃபி இல்லை கெஃபைன் அது மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே எடுக்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நைட்டில் ஆல்கஹால் குடிக்காமல் இருந்து பாருங்கள். இது உங்கள் தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நம்பர் 6, நீங்கள் நைட்டில் இன்ஸ்டண்ட்டாக போய் படுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் வராதுங்க. ஸோ தூக்கன்றது வந்துட்டு ஒரு பிளெயின் லேண்டிங் மாதிரி தான். கிராஜுவலாக தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் படுக்க போகிறதுக்கு ஒரு 30 ஆர் 40 மினிட்ஸ் முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட் மியூசிக்கோ இல்லை வந்துட்டு படிக்கிறது இல்லை வாக்கிங் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இது எல்லாமே பண்ணி உங்களுக்கு வந்துட்டு தூக்கம் இல்லாமல் தான் கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லீப்பிங் டிஸார்டர், இன்சோம்னியா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்க சான்சஸ் இருக்குங்க. ஸோ பெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது தான். அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.